வெள்ளரிக்காயில் மிகுந்துள்ள நீர்ச்சத்து கடும் நாவறட்சியை பிரட்டுவதோட பசியையும் உண்டாக்குது. உடலை குளிர்விக்கும் இந்த வெள்ளரியில் வைட்டமின்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் தாது பொருட்களான சோடியம், கால்சியம், சிலிக்கன், குளோரின் போன்றவைகள் அதிக அளவில் இருக்குது. இதை விட நம்ம இரத்தத்தில் சிவப்பணுக்களை உருவாக்கும் பொட்டாசியம் வெள்ளரியில் அதிக அளவில் இருக்குது. ஈரல், கல்லீரல் இவற்றில் சூட்டை தணிக்கும் ஆற்றல் வெள்ளரிக்கு இருப்பதனால அப்பாகங்களில் ஏற்படக்கூடிய நோய்கள் தணியுது. செரிமானம் தீவிரமாகும், பசி அதிகரிக்கும். வெள்ளரிக்காயை உண்ணுகையில் பசிரசம் அப்படின்னு சொல்லக்கூடிய விசேஷ ஜீரண நீர் சுரக்குது அப்படிங்கிறது விஞ்ஞானிகளோட கண்டுபிடிப்பு. புகைப்பிடிப்போரின் குடலை நிக்கோட்டின் நஞ்சு சீரழிக்குது. நஞ்சை நீக்கும் அற்புத ஆற்றல் இந்த வெள்ளரிக்காய்க்கு இருக்குது. மூளைக்கு மிகச்சிறந்த வலிமை தரக்கூடியது தான் இந்த வெள்ளரி. மூளை வேலை அதிகம் செய்கிறப்ப கபாலம் சூடடைந்தவங்களுக்கு குளிர்ச்சியும் மூளைக்கு புத்துணர்ச்சியும் வெள்ளரிக்காய் வழங்குது. நுரையீரல் கோளாறுகள், கபம், இருமல் உள்ளவங்க வெள்ளரிக்காயை சாப்பிட்றது நல்லது கிடையாது. காய்கறிக்குள்ளேயே குறைவான சக்தி கலோரி அளவை கொண்டிருப்பது வெள்ளரிக்காய் தான். 100 கிராம் வெள்ளரிக்காயில் கிடைக்கும் கலோரி 18 தான். விஞ்ஞானிகள் வெள்ளரிக்காயை பல வகையில் சேர்த்துருக்காங்க. ஆனால் மக்கள் இதை காய்கறி பட்டியலில் தான் சேர்த்துருக்காங்க. பச்சையாகவும் சமையலில் சேர்த்தும் சாப்பிட்றாங்க. வெள்ளரிக்காய் குளிர்ச்சியானது, அப்படியே உண்ணத்தூண்டும் அளவுக்கு தனிச்சுவையுடையது. நன்கு செரிமானம் ஆகக்கூடியது. சிறுநீரக பிரிவை தூண்டச் செஞ்சு இரைப்பையில் ஏற்படும் புண்ணையும் மலச்சிக்கலையும் குணப்படுத்தக்கூடியது. இந்த காயில் பித்தநீர், சிறுநீரகம் ஆகியவை சம்பந்தப்பட்ட அனைத்து கோளாறுகளையும் குணப்படுத்துவதில் சலை சிறந்து விளங்கிக்கிட்டு இருக்கு. அண்மை கால ஆராய்ச்சி முடிவுகளை வெள்ளரிக்காய் கீழ்வாதம் சம்பந்தப்பட்ட கோளாறுகளையும் குணப்படுத்துவதில் வல்லமை மிக்க உணவாக திகழ்வதாக நிரூபிச்சிருக்காங்க. ஆந்திர உணவில் எப்போதுமே வெள்ளரிக்காயும் பாசிப்பயிரும் கலந்து சாப்பிடப்படுவது பச்சடி அப்படின்னு ஒன்று இருக்குது. காரணம், ஆந்திர சமையலில் காரம் அதிகமாக இருக்கும். 100 கிராம் வெள்ளரிக்காயில் 96% ஈரப்பதம் இருக்குது. அது உணவில் உள்ள காரத்தை மட்டுப்படுத்தி இடையில் அடிக்கடி தண்ணீர் அருந்தாமல் சாப்பிட வைக்குது. மீதமுள்ள 4% உயர்தரமான புரதம், கொழுப்பு, மாவுச்சத்து, தாது உப்புக்கள், கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு, வைட்டமின் பி ஆகியவை அமைஞ்சிருக்கு. வைட்டமின் சியும் சிறிதளவு இதில் இருக்குது. சாதாரணமாக வெள்ளரிக்காயை பச்சையாக கடித்து சாப்பிட்றது வழக்கம். ஆனால் வெள்ளரிக்காயை மிக்சி மூலமாக சாராய்க்கியும் அருந்தலாம். இளநீரை போன்றே ஆரோக்கியமான ரசமாய் வெள்ளரிச்சாரும் திகழ்ந்துக்கிட்டு இருக்கு. வெள்ளரிக்காயை சமைச்சு சாப்பிட்றப்ப பொட்டாசியம், பாஸ்பரஸ் ஆகிய உப்புக்கள் அழிஞ்சிடுது. அதனால வெள்ளரிச்சாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். வாய்ப்புன்னு உள்ளவங்க 2 மணி நேரத்திற்கு ஒரு தடவை 6 அவுன்ஸ் வீதம் வெள்ளரிச்சாறு அருந்தினா குணம் தெரியும். வறண்ட தோல், காய்ந்து விட்ட முகம் உள்ளவங்க வெள்ளரிக்காயில் கிடைக்கும் காலத்தில் தினமும் வெள்ளரிச்சாறு சாப்பிட்டு வறட்சி தன்மையை போக்கலாம். தினமும் மிக சிறந்த சத்துணவு போல சாப்பிட்ட தயிரில் வெள்ளரிக்காய் துண்டுகளை நறுக்கி போட்டால் அத்தோட கேரட், பீட்ரூட், தக்காளி, முள்ளங்கி ஆகியவற்றையும் சிறிது துண்டுகளாக நறுக்கி போட்டு மரக்கறி சால்ட்டு போல பரிமாறலாம். அது இல்லத்தில் உள்ள அனைவருக்குமே சத்துணவு கிடைக்க செஞ்சு இது நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கும், ஆற்றலையும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க செய்யுது. இந்த காயில் உள்ள சுண்ணாம்பு சத்து இரத்த குழாய்களை தளர்த்தி உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுது. மலச்சிக்கலுக்காக சிலர் ஏதாவது ஒரு பழம் சாப்பிட்றாங்க. அதற்கு பதிலாக தினசரி 2 வெள்ளரிக்காய்களை சாப்பிட்டா மலச்சிக்கலில் எப்போதுமே குடல் சுத்தமாக இருக்கும். முகத்தில் உள்ள கரும்புள்ளிகள், வறண்ட தோல், பருக்கள் முதலியவை குணமாக வெள்ளரிக்காயை அரைச்சி முகத்தில் பூசிட்டு வந்தால் 15 நிமிடங்கள் முகத்தில் இதை பூசி இருக்கணும். தொடர்ந்து இந்த முறையை பூசினா முகம் அழகு பெறும். பெண்கள் இந்த முறையை தினசரி பின்பற்றலாம். கேரட் கிழங்க போலத்தான் வெள்ளரிக்காயில் தோல் பகுதி அருகில் தான் தாது உப்புக்களும் வைட்டமின்களும் அதிக அளவில் இருக்குது. அதனால தோல் சீவாமலேயே வெள்ளரிக்காய்களை நன்கு கழுவி பயன்படுத்தலாம். 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட இந்தியாவில் தோன்றிய வெள்ளரிக்காயின் தாவர விஞ்ஞான பெயர் குக்குமிஸ் சாடிவாஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இது மலைப்பகுதிகளில் நன்கு வளருது. இமயமலையிலிருந்து வரும் சிக்கிம் வெள்ளரி 15 அங்குலம் நீளமும் 6 அங்குலம் கனமும் உடையது. ஜமைக்கா நாட்டு வெள்ளரிக்காய் எலுமிச்சம்பழ அளவிலையும் நிறத்திலையும் இருக்குது. கிழக்கத்திய நாடுகளில் வாசனைக்காக வெள்ளரி அதிகம் பயிரிடுவாங்க. குளிர்சாதன பெட்டியில் 2 வாரங்கள் வரை வச்சு வெள்ளரிக்காய்களை பயன்படுத்தலாம்.
வெயில் காலங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த பழங்களை சாப்பிட்றோமோ இல்லையோ, வெள்ளரிக்காய் அப்படிங்கிறது நம்மளுடைய முக்கியமான காய்கறி வகைகளில் ஒன்றா கருதப்படுது. வெள்ளரிக்காய் சாப்பிட்றதுனால நம்ம உடல் சூட்டை குறைச்சி இந்த வெயில் காலத்திலிருந்து நம்ம காப்பாற்றி கொள்ளலாம். நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.